மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் மும்மரசு கொட்டி முச்சங்கம் வளர்த்து முக்கொடியின் நிழலில் நிலைத்திருக்கும் முத்தமிழில் என் உரையை தொடர ஆசைப்படுகிறேன். ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் கிடைத்தது என்று ஆடுவோமே. நல்லவன் வகுத்ததன்று நீதி, வல்லவன் வகுத்ததே நீதி என்ற ஆங்கிலேயன் வகுத்த நீதியை தகர்த்தெறிந்து நமது நாட்டை வழிநடத்த நியாயமான நீதியை வகுக்க சுதந்திர இந்தியா பிறந்த நாள் என்று. தோழர்களே, சுதந்திரம் என்பது வானத்திலிருந்து விழுந்த வரம் அல்ல, அது ரத்தத்தால் எழுதப்பட்ட வரலாறு. பூலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், வீரமங்கை வேலுநாச்சியார், கோபால நாயக்கர், தீரன் சின்னமலை இவர்கள் முன்னெடுத்து நடத்திய போராட்டத்தை பின்னாளில் வ.உ. சிதம்பரம் பிள்ளை, கக்கன், காமராஜர், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தொடர்ந்து நடத்தினர். புனிதவன தூக்குமேடை பஞ்சுமெத்தை என்று கூறி தூக்குமேடையை முத்தமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆகட்டும், தனது கவிதை பாடல்களாலே சுதந்திர உணர்வை வித்திட்ட மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஆகட்டும், சுதந்திர வீரர்கள் நடத்திய போராட்டங்கள் கணக்கில்லை. அவர்கள் வாங்கிய தடியடிகள் வலிக்கவே இல்லை, சிந்திய ரத்தத்தை உணரவே இல்லை, மறைந்த வீரர்களை மறக்கவே இல்லை. சுதந்திரம் கிடைத்த அந்த நாளை நினைக்காத நாளே இல்லை. ஆண்டோர்களே, சான்றோர்களே, சுதந்திரம் கிடைத்து 80 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் நமது போராட்டம் இன்னும் முடியவில்லை. இன்று நமது எதிரி வேறு. வறுமை, வேலையின்மை, சுற்றுச்சூழல் அழிவு, இளைஞர்களின் திசை மாறல். ஒவ்வொரு இளைஞனும் புரட்சியாளனாக வேண்டும், ஆயுதத்தால் அல்ல, அறிவால். ஒவ்வொரு பெண்ணும் தன் கனவை நனவாக்க வேண்டும், பயத்தால் அல்ல, துணிவால். ஒவ்வொரு குடிமகனும் தன் கடமையை உணர வேண்டும், சொல்லால் அல்ல, செயலால். நக்கீரர் சொன்னது போல் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே எனும் தத்துவத்தை நாமும் பின்பற்ற வேண்டும். சரி தவறு எதுவென்று பகுத்தறிந்து தவறு யார் செய்தாலும் தவறு எனும் கூற்றை பின்பற்றி நம்மை ஆளுபவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணிக்காத்து சாதி, மத, மொழி, இனம் எனும் பேதங்களை கடந்து நாம் அனைவரும் இந்தியர்கள், ஓர்தாயின் பிள்ளைகள் என்று எண்ணி நமது நாட்டை இன்னும் உயர்வாக ಉಯರ್ತುವುದು. ಮೂಡುವುದು ನವ ಭಾರತದ ಲೀಲೆ ಎಂಬ ಕವಿ ಕುವೆಂಪುರವರ ಕವನದ ಸಾಲುಗಳಿಂದ ಪ್ರಾರಂಭಿಸಿ ಜೋಗದ ಸಿರಿ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಭಾರತದ ಮುಖದಲ್ಲಿ ಮೂಡುವ ನಗುವೆ ನಮ್ಮ ಚೇತನ ಎಂಬ ಕವಿ ಕೆ.ಎಸ್. ನಿಸಾರ್ ಅಹಮದ್ ಅವರ ಕವನದ ಸಾಲುಗಳಿಂದ ನನ್ನ ಮಾತುಗಳನ್ನು ಮುಂದುವರಿಸುತ್ತೇನೆ. ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ ಸಹೋದರಿಯರೇ, ದೇಶಾಭಿಮಾನಿಗಳೇ, ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ 80ನೇ ವರ್ಷದ ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ದಿನಾಚರಣೆಯ ಶುಭಾಶಯಗಳು. ಇಂದು ಒಂದು ಸಾಮಾನ್ಯ ದಿನವಲ್ಲ. ಇಂದು ಭಾರತ ತನ್ನ ಸ್ವಾತಂತ್ರ್ಯದ 80ನೇ ವರ್ಷವನ್ನು ಆಚರಿಸುತ್ತಿದೆ. 80 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಈ ಮಣ್ಣಿನ ಮಕ್ಕಳು ತಮ್ಮ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ತಮ್ಮ ಉಸಿರನ್ನು ಕೊಟ್ಟು ನಮಗೆ ಸ್ವಾತಂತ್ರ್ಯದ ಗಾಳಿಯನ್ನು ಉಸಿರಾಡುವ ಭಾಗ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಕನ್ನಡ ಮಣ್ಣಿನ ಕಿತ್ತೂರು ರಾಣಿ ಚೆನ್ನಮ್ಮ, ಸಂಗೊಳ್ಳಿ ರಾಯಣ್ಣ, ಹಲಗಲಿ ಬೇಡರು ಮತ್ತು ಕರ್ನಾಟಕ ಕೇಸರಿ ಗಂಗಾಧರರಾವ್ ದೇಶಪಾಂಡೆ ಮತ್ತು ಕಮಲಾದೇವಿ ಸತ್ತೋಪಾಧ್ಯಾಯ ಇವರೆಲ್ಲರಿಗೂ ಸ್ವತಂತ್ರ ಭಾರತ ಎಂಬ ಒಂದೇ ಕನಸಿಗಾಗಿ ಹೊರಡಿದರು. ನಾವು ಆ ಕನಸಿನ ಮುಂದುವರಿಕೆ. ಸ್ನೇಹಿತರೆ, ಸ್ವಾತಂತ್ರ್ಯ ಎಂಬುದು ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ. ಬಡತನದಿಂದ, ಭ್ರಷ್ಟಾಚಾರದಿಂದ, ನಮ್ಮ ಭೇದ ಭಾವಗಳಿಂದ ಮುಕ್ತಿ ಪಡೆಯುವ ಜವಾಬ್ದಾರಿ ಇಂದಿಗೂ ನಮ್ಮಲ್ಲಿದೆ. ಇತಿಹಾಸವನ್ನು ತಿಳಿದವರು ಮಾತ್ರ ಇತಿಹಾಸವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಲು ಸಾಧ್ಯ. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮ ಇತಿಹಾಸ ಏನೆಂಬುದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ನಮ್ಮ ಕರ್ತವ್ಯವಾಗಿದೆ. ಇಂದು ಆಗಸದಲ್ಲಿ ರಾರಾಜಿಸುತ್ತಿರುವ ರಾಷ್ಟ್ರದ ಧ್ವಜವು ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಭಾರತೀಯನ ಸ್ವಾಭಿಮಾನದ ಸಂಕೇತವಾಗಿದೆ. ಕನ್ನಡ, ತಮಿಳು, ತೆಲುಗು, ಮಲಯಾಳ, ಹಿಂದಿ ಎಷ್ಟೇ ಭಾಷೆಗಳಿದ್ದರೂ ನಮ್ಮ ರಕ್ತದ ಬಣ್ಣ ಒಂದೇ, ನಮ್ಮ ಧ್ವಜ ಒಂದೇ, ನಮ್ಮ ಗುರಿ ಒಂದೇ, ಒಂದು ಒಗ್ಗಟ್ಟಿನ ಭಾರತ. ವಿವಿಧತೆಯಲ್ಲಿ ಏಕತೆಯನ್ನು ಕಾಣುವ ಭಾರತ ದೇಶವೇ ಒಂದು ಮಹಾನ್ ವಿಶ್ವವಿದ್ಯಾಲಯ. ಸಸ್ಯ ಬೆಳೆಸಲು ನೀರು ಬೇಕು, ದೀಪ ಉರಿಸಲು ಎಣ್ಣೆ ಬೇಕು, ಹಾಗೆಯೇ ದೇಶ ಬೆಳೆಸಲು ಒಗ್ಗಟ್ಟು ಬೇಕು. ಎಂದೆಂದಿಗೂ ನಮ್ಮೆಲ್ಲರಲ್ಲಿ ಒಗ್ಗಟ್ಟು ಇರಬೇಕು.